GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. அஜித் குமார் வழக்கில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து விசாரணை முடித்து ஃபைனல் ரிப்போர்ட் போட்டிருக்கிறோம் என்று சொல்லுகின்ற விஷயமே பொய்யான தகவல் என்று நிரூபணம் ஆகக்கூடிய ஒரு நிலையில் இருக்கு. 102 சாட்சிகளை விசாரித்ததாக சொல்றாங்க. 103 டாக்குமெண்ட்ஸ் உள்ளார நீதிமன்றத்தில் மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்திருக்கேன்னு சொல்றாங்க. நாங்க நீதிமன்றத்துல அதோடைய காப்பி கொடுங்கன்னு கேட்கும்போது எங்களுக்கு ஒன்னும் வரலன்னு நீதிமன்றத்தில் சொல்லுகிறார்கள். அப்ப சென்னை உயர் நீதிமன்றத்தில் சொல்லுகின்ற வாதம் சரியா இல்ல மதுரை CJM கோர்ட்ல எங்களிடம் சொல்லுகின்ற வாதம் சரியா என்பதை நம்ம இப்ப உள்ளார போய் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் வருகிறது. சிபிஐ நாம் நினைக்கிற அளவுக்கு வேகமாக பணி செய்யவில்லை என்பது நமக்கு நல்லா தெரிகிறது. ஒரு மாதத்திற்கு இன்னும் நிக்கிதா கம்ப்ளைண்டே வாங்கலைனா ஏன் வாங்கவில்லை என்ற கேள்வி பொதுமக்களுக்கு வர வேண்டாமா? 8-7 ஆர்டர் போடுறாங்க கோர்ட். ஆனா நீங்க 28 வரைக்கும் நீங்க அந்த நிக்கிதா கம்ப்ளைண்டே வாங்கவில்லை என்றால் சம்திங் இஸ் ஃபிஷி சம்வேர். 2011-10 இருந்தே புகார்கள் இருக்கு. அவ ஒரு ரெகுலர் குற்றவாளியாக இருக்கக்கூடியவர், ஒரு வெல் ட்ரெயின்ட் ஒயிட் காலர் கிரிமினல். நிக்கிதாக்கு எதிராக கொடுத்த புகார்கள் ஏன் விசாரிக்காமல் இருக்கு? யாரோ ஒரு ஆள் ரேம்ப்ல இருந்து கீழே தள்ளப்பட்டா உடனே எஃப்ஐஆர் போடுகின்ற இந்த அரசு 2011 போட்ட எஃப்ஐஆர் ஏன் நீங்க ஃபாலோ பண்ண மாட்டீங்க? சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். மடப்புரம் அஜித்குமார் அவர்களுடைய கேஸ் சிபிஐ விசாரணையில இருக்கு. ஆனா இவ்வளவு நாள் சிபிஐ அஜித்குமார் கேஸை மட்டுமே விசாரிச்சுட்டு இருந்தாங்க சார். இப்போ நிக்கிதா அவர்களுடைய கேஸையுமே கையில எடுத்திருக்காங்க. இந்த கேஸை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க சார். நிக்கிதாவுடைய புகார் தான் அஜித்குமாரை காவலில் எடுப்பதற்கு காரணமாக இருந்த ஒரு புகார். ஆனால் இந்த நிக்கிதா இதுவரை விசாரிக்கப்படவில்லை என்ற பின்னணியில் அவரை தனியாக விசாரிக்க வேண்டும் என்று சென்னை உயர் நீதிமன்றம் அவர் கொடுத்த புகார் சம்பந்தமான விஷயத்தையும் தனியாக சிபிஐ ஒரு வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று ஆணையிட்டது. ஒரு மாதத்திற்கு முன்பு. அந்த ஒரு மாதத்திற்கு முன்பு அவர்கள் ஆணையிட்டது 8-7 என்று கருதுகிறேன். அஜித்குமார் இறப்பிற்கு காரணமாக இருந்த விஷயங்களை எடுத்துக்கொண்டு ஒரு விசாரணை. ஏற்கனவே திருப்புவனம் காவல்துறை கிரைம் நம்பர் 302/25 என்று வழக்கை பதிவு செய்தார்களே, எந்த வழக்கில் அஜித்குமார் விசாரிக்கப்படுவதாக இருந்ததே, அது இந்த அம்மா நிக்கிதா கொடுத்த புகார். அதையும் சேர்ந்து விசாரிக்க வேண்டும் என்று ஆணையிட்டார்கள். இதான் முக்கியம். சிபிஐ என்ன செய்தது என்றால், அஜித்குமார் சித்திரவதையால் கொலை செய்யப்பட்ட வழக்கை மட்டும் எடுத்துக்கொண்டு அவர்கள் துறை ரீதியான முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்து அதை விசாரித்து என்று நீதிமன்றத்தில் விசாரணை நடந்து கொண்டிருந்ததோ, அதாவது 20/8/25 அன்று வழக்கு 1:30 மணிக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நேரத்தில் 1:15 மணிக்கு மதுரை சிபிஐ கோர்ட்டில், அதாவது CJM கோர்ட்டில் ஆன்லைன்ல ஃபைனல் ரிப்போர்ட்டை போட்டதாக அறிவிக்கப்பட்டது. நீதிமன்றத்துடைய கவனத்திற்கு நான் அதை கொண்டு வந்தேன். இப்பொழுதுதான் எங்களுக்கு தகவல் வருது காலையில் ஃபைல் பண்ணாங்க என்று. அவர்கள் தான் நீதிமன்றத்தில் சொன்னார்கள் 1:15 மணிக்கு நாங்கள் ஃபைல் பண்ணோம். அப்படிதான் எங்களுக்கு அந்த டைம் 1:15 தெரியுது. சிபிஐ வழக்கறிஞர், மதிப்புக்குரிய வழக்கறிஞர் கூறியதின் காரணமாக எங்களுக்கு தெரிய வருகிறது. நேற்று வரை நாங்கள் போட்டிருக்கக்கூடிய காப்பி அப்ளிகேஷன், சார்ஜ் ஷீட் உடைய காப்பி அப்ளிகேஷன் கேட்கிறோம். நேற்று வரை நீதிமன்றத்தில் பெண்டிங்கா இருக்கு. எங்களிடம் முழுமையான ஃபைனல் ரிப்போர்ட், சார்ஜ் ஷீட் இன்னும் பெறப்படவில்லை என்று நீதிமன்றம் கூறியிருக்கிறார்கள். நாங்கள் கொடுத்த மனுக்கு நீங்கள் ரிட்டர்ன் போட்டு கொடுங்க, உயர் நீதிமன்றத்தில் பொய் சொல்லி இருக்கிறார்கள் சிபிஐ என்று கூறியிருக்கிறோம். எங்களுக்கு மோஸ்ட் ப்ராபபிலி நாளைக்கு இல்லாட்டி திங்கட்கிழமை எங்களுக்கு அது ரிட்டர்ன் கிடைக்கும். ஆகவே அஜித்குமார் வழக்கில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து விசாரணையை முடித்து ஃபைனல் ரிப்போர்ட் போட்டிருக்கிறோம் என்று சொல்லுகின்ற விஷயமே பொய்யான தகவல் என்று நிரூபணம் ஆகக்கூடிய ஒரு நிலையில் இருக்கு. ஏன் சார் அது பொய்யான தகவலா சார்? அது இன்னும் ஃபைல் ஆகல, உள்ளார ஃபைல் ஆகல. சில பேப்பர்ஸ் மட்டும் உள்ளார போட்டுட்டு ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க தவிர முழுமையான ஃபைனல் ரிப்போர்ட் அங்க போடவில்லை. போட்டிருந்தாங்கன்னா நாங்க காப்பி அப்ளிகேஷன் போட்டிருக்கும் போது எங்களுக்கு நகல் கொடுப்பாங்கல்ல, இல்லைன்னு தானே சொல்றாங்க கோர்ட்ல. அப்ப சிபிஐ வழக்கறிஞர் உயர் நீதிமன்றத்தில் சொல்வது நம்புவதா, இல்ல சிபிஐ நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அலுவலர்கள் எங்களிடம் அப்படி ஒரு ஃபைனல் ரிப்போர்ட் இல்லை என்று சொல்வதை நம்புவதா என்பதை பார்க்கக்கூடிய உங்களுடைய வியூவர்ஸ்க்கு அது விட்டுறோம். 2வது, நிக்கிதா வழக்கு சம்பந்தமாக எழுப்பும் போதுதான் ரொம்ப அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு தகவல் சிபிஐ கவுன்சில் கொடுக்கிறார். நாங்கள் இதுவரை இன்னும் முதல்ல கொஞ்சம் தடுமாட்டத்துக்கு ஏதோ சொன்னாங்க, அதுக்கப்புறம் உண்மையை சொல்லிட்டாங்க. லோக்கல் போலீஸிடம் இருந்து நாங்கள் இன்னும் பெறவில்லை தஸ்தாவேஜுகளை என்று கூறினார்கள். அதனாலதான் 20ஆம் தேதி போட்ட ஆணையில் ஒரு வாரத்திற்குள் அதை நீங்கள் வாங்க வேண்டும் என்று கட்டளையிட்டது நீதிமன்றம்.
ஆகவே இப்பொழுது அதை வாங்கி இருக்கிறார்கள். வாங்கி தனியாக ஒரு வழக்காக பதிவு செய்து அதை விசாரணை செய்வார்கள். சிபிஐ வந்து அஜித்குமார் கேஸை விசாரிச்சதுல பாத்தீங்கன்னா ஒரு 102 சாட்சிகளை விசாரிச்சிருக்கதா சொல்றாங்களே சார். ஆமா, அவங்க 102 சாட்சிகளை விசாரிச்சதாக சொல்றாங்க. 103 டாக்குமெண்ட்ஸ் உள்ளார நீதிமன்றத்தில் மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்திருக்கேன்னு சொல்றாங்க. நாங்க வந்து நீதிமன்றத்துல அதோடைய காப்பி கொடுங்கன்னு கேட்கும்போது எங்களுக்கு ஒண்ணும் வரலன்னு நீதிமன்றத்தில் சொல்லுகிறார்கள். அப்போ சென்னை உயர் நீதிமன்றத்தில் சொல்லுகின்ற வாதம் சரியா, இல்ல மதுரை சிஜிஎம் கோர்ட்ல எங்களிடம் சொல்லுகின்ற வாதம் சரியா என்பதை நம்ம இப்போ உள்ளார போய் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் வருகிறது. நாங்க அதை ரிட்டர்ன் போட்டு எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டிருக்கோம். ரிட்டர்ன் போட்டு கொடுத்துறேன்னு சொல்லிருக்காங்க. நிகிதா மேல கொடுத்திருக்கக்கூடிய புகாரை விசாரிப்பதற்கு சிபிஐ இன்னும் அந்த புகாரை ரெகுலர் போலீஸ்ல இருந்து பெறப்படவில்லை என்பது 20/8 தான் சொல்லுகிறார்கள். அதனால்தான் உயர் நீதிமன்றம் அதை வேகமாக ஒரு வாரத்திற்குள் நீங்கள் வாங்கி எஃப்ஐஆர் போட வேண்டும் என்று கட்டளையிட்டது. அதுதான் இப்ப நடந்திருக்கு. அதனால என்னுடைய வேண்டுகோள், சிபிஐ நாம் நினைக்கிற அளவுக்கு வேகமாக பணி செய்யவில்லை என்பது நமக்கு நல்லா தெரிகிறது. ஒரு மாதத்திற்கு இன்னும் நிகிதா கம்ப்ளைண்டே வாங்கலைனா ஏன் வாங்கவில்லை என்ற கேள்வி பொதுமக்களுக்கு வர வேண்டாமா? சில நாட்களில் உடனடியா வாங்குறேன்னு சொன்னீங்க. 8-7 ஆர்டர் போடுறாங்க கோர்ட். ஆனா நீங்க 20/8 வரைக்கும் நீங்க அந்த நிகிதா கம்ப்ளைண்டே வாங்கவில்லை என்றால் சம்திங் இஸ் ஃபிஷி சம்வேர், சம்திங் இஸ் நாட் ஸ்ட்ரெயிட் சம்வேர். தயவு செய்து அது உடனடியாக வாங்க வேண்டும் என்று கட்டளையிட்டதன் காரணமாக இப்ப வாங்கியிருக்கார்கள். வேகமாக அதில் விசாரணை செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துறோம். என்னன்னா, ஒரு சம்பவம் நடந்த உடனே மீடியா பிரஷர் இருக்கு, நீதிமன்றம் அதனால வேகமாக வேலை செய்கிறது. நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் மக்களுக்கு வந்து சேருகிறது, மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுகிறது. ஆனால் இங்கே அதெல்லாம் நல்லா ஏற்பட்டும் நீதிமன்றத்தை அவமதித்திருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் கூற விரும்புகிறேன். நீதிமன்றத்துக்கு தவறான தகவல்களை கொடுத்திருக்கிறார்கள் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். அவர்கள் உடனடியாக உச்ச நீதிமன்றத்தில் கட்டளையிட்டபடி வேகமாக வழக்கை பதிவு செய்து அதை வெளிப்படை தன்மையுடன் சிபிஐ நடந்து கொள்ள வேண்டும் நிகிதாவுடைய வழக்கில் என்பதை கூற விரும்புகிறேன். எப்படி அஜித்குமார் வழக்கு சார்ந்து தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அதே வேகத்துடன் ஆர்வத்துடன் நிகிதா சார்ந்த விஷயங்களிலும் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மறந்து விடாதீர்கள். அவர் ஒரு கல்லூரியில் பணி செய்கின்ற ஒரு கல்லூரி பேராசிரியர். ஒரு கல்லூரி பேராசிரியர் சார்ந்த விஷயங்களில் மாணவ மாணவிகள் எவ்வளவு கவனமா இருப்பாருன்னு பாருங்க. இதெல்லாம் பல அரசியல் போக்குகளை பாதிப்பதற்கு காரணமாக ஆகக்கூடாது என்றால் வேகமாக சிபிஐ இந்த வழக்கை விசாரணை செய்ய வேண்டும் என்பதை நான் வலியுறுத்தி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போ சிபிஐ பாத்தீங்கன்னா சார், இந்த 5 காவலர்களை வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா சார், அவங்க வந்து இப்போ சிறையில இருக்காங்க. அந்த 6வது காவலர் அந்த டிரைவரா இருந்தார் இல்லையா சார், அவரையுமே இந்த கேஸ்ல ஆட் பண்ணிருக்காங்களே சார். அவங்களே ஆட் பண்ணிருக்காங்க. இப்ப அவரை கைது பண்ணிட்டாங்களா இல்லையான்னு தெரியல. அவங்க கைது பண்ணிட்டாங்கன்னா கைது பண்ணேன்னு சொல்லியிருப்பாங்க. இன்னும் கைது பண்ணவில்லை. அவங்க கைது பண்ணாமல் இருந்தால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கலாம். ஆனால் அவரையும் குற்றவாளியாக சேர்த்து விட்டார்கள் என்பது மாற்று கருத்து கிடையாது. இப்போ இன்னொரு தகவல் ஒண்ணு சொல்றாங்களே சார், நிகிதா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 10 இந்த மாதிரி 10 கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. 10 கம்ப்ளைண்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நகை திருட்டு கம்ப்ளைண்ட் வந்து 10 வாட்டி கொடுத்திருக்காங்க. அதுல 2 வாட்டி நகையை ரெக்கவரி பண்ணிருக்கிறதா ஒரு தகவல் சொல்றாங்க சார். அது உண்மைதான்? அது நான் வந்து இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர் கிடையாது. நிகிதா மேல ஏகப்பட்ட புகார்கள் இருக்கு. 2011-10 இருந்தே புகார்கள் இருக்கு. அவ ஒரு ரெகுலர் குற்றவாளியாக இருக்கக்கூடியவர், ஒரு வெல் ட்ரெயின்டு ஒயிட் காலர் கிரிமினல். அந்த வார்த்தையை நம்ம தைரியமா பயன்படுத்தலாம் அவர்கள் மேல் இருக்கக்கூடிய புகார்களை வைத்து. ஆனால் விசாரிக்க வேண்டிய பொறுப்பு வந்து காவல்துறையுடைய பொறுப்பு. ஏன் விசாரிக்காமல் இருக்கிறார்கள் மட்டும் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா இவ்வளவு நாள் ஆயிருக்கு இல்லையா சார், இவ்வளவு நாள் அவங்கள அந்த கம்ப்ளைண்ட் எடுத்து விசாரிச்சு இருக்கணும் இல்லையா சார். சிபிஐ வந்து நிகிதாவை இவ்வளவு நாள் விசாரிக்கிறதே ஒரு பெரிய விஷயம் தானே சார். சிபிஐ வந்து இந்த வழக்குல விசாரிக்கணும். தமிழக காவல்துறை 2010-11 வழக்குல விசாரிக்க வேண்டியது தமிழக காவல்துறையுடைய பொறுப்பு, மறந்துடாதீங்க. ஆனால் தமிழக காவல்துறை அமைதியாக இருப்பதற்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. தமிழக காவல்துறை கொஞ்சோண்டு கேப் கிடைச்சா ஓடுறவங்க. 2011 போட்டே என்னாம இருக்கீங்க. இந்த புகார் கொடுத்தவர்களே ஓப்பனா சொல்லியிருக்காங்க, சோ ஆபீசர் ஐஜியாக மதுரையில் இருக்கும்போது பதிவு செய்யப்பட்ட அல்ல எஸ்பியாக இருக்கும்போது பதிவு செய்யப்பட்ட வழக்கு அது அப்படின்றாங்க. ஓப்பனா சொல்றாங்க. நான் ஆபீசருடைய பேரை சொல்ல விரும்பவில்லை. அப்போ ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்ததுன்னா ஒண்ணு அதை க்ளோஸ் பண்ணணும்ல. அவ்வளவு இன்எஃபிஷியன்ட் சிஸ்டம் நம்ம வச்சிருக்கோமா? மதுரையில பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய, மதுரை மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய எஃப்ஐஆர் நிகிதா கொடுத்ததாக, நிகிதாக்கு எதிராக கொடுத்த புகார்கள் ஏன் விசாரிக்காமல் இருக்கு? ஒரு வழக்கு வேகமாக விசாரிக்கப்பட்டால் அதுக்கு பின்னாடி ஒரு சக்தி இருக்கும். ஒரு வழக்கு விசாரணை செய்யாமல் இருந்தால் அதுக்கு பின்னையும் ஒரு சக்தி இருக்கும். இதற்கு பதில் சொல்ல வேண்டியவர்கள் நாளைக்கு ஓய்வு பட போகின்ற 2 நாள்ல ஓய்வு பட போகிற டிஜிபி பதில் சொல்லணும். இல்லைன்னா தான் டிஜிபி போன்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர் இருக்காரு, அவர் பதில் சொல்ல வேண்டும். எல்லாத்துக்கும் அவர் தான் வெளியே வராரு, அவர் பதில் சொல்லி ஆகணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த அஜித்குமாரை வந்து அடிக்க சொல்லி உத்தரவிட்ட அந்த அதிகாரி யாரு சார்? இப்போ டெல்லியில ஒரு அதிகாரி இருக்கிறதா சொல்றாங்களே சார். விசாரணையில இருக்கு. அந்த கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இப்போ சிடிஆர் எல்லாம் சென்ட்ரல் ஃபோரென்சிக் சயின்ஸ் லெபார்டரி டெல்லியிலயும் ஹைதராபாத்லயும் பெண்டிங்கா இருக்கு.
அது அவர்கள் கண்டுபிடிக்க வேண்டிய, அவங்க வேகமாக கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு. அந்த நேரத்தில் அதை வந்து அதுல நான் இன்டர்ஃபியர் பண்றது சரியா இருக்காது. ஆனா தமிழக காவல்துறை கையிடம் இருக்கக்கூடிய நிகிதாக்கு எதிரான புகார்கள் அதை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதை எதிர்க்கட்சி தலைவர்கள் பேசணுமா? யாரோ மாநாடு போட்டு பேசினாதான் நீங்க செயல்படுவீங்களா? யாரோ ஒரு ஆள் ரேம்ப்ல இருந்து கீழே தள்ளப்பட்டா உடனே எஃப்ஐஆர் போடுகின்ற இந்த அரசு 2011 போட்ட எஃப்ஐஆர் ஏன் நீங்க ஃபாலோ பண்ண மாட்டீங்க? இதுதான் நான் கேட்கிற கேள்வி. கேட்டாதான் உங்களுக்கு ஏறும். இப்போ நிகிதா அவர்களே பாத்தீங்கன்னா ஒரு குற்ற பின்னணி கொண்டவங்க தான் சார். ஏன்னா அவங்க மேல ஆல்ரெடி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. ஆனா அந்த கேஸ்ல விசாரிக்கலன்னா கூட பரவாயில்ல. அஜித்குமார் ஒரு ஆள் இறந்து போயிருக்காரு, அந்த கேஸ்லயுமே அவங்களை விசாரிக்கலன்னா அவங்க ஒரு அரசியல் பின்புலம் கொண்டவங்களா அவங்க? அவருக்கு ஒரு குற்ற பின்னணி இருக்கு. 2011 வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்கன்னா அதை விசாரிக்க வேண்டியது தமிழக காவல்துறை. அதை ஏன் நீங்கள் செய்யவில்லை என்று நான் கேட்கிறேன். அந்த கேள்வியை கேட்டாதான் இந்த அம்மா ஏன் தொடர்ந்து இதே வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற உண்மை வெளியே வரும். ஆனா அந்த வழக்கு சிபிஐயிடம் இல்ல. சிபிஐயிடம் இந்த புகார் தான் இருக்கு. அந்த புகார் சிபிஐ விசாரிக்குது. ஆகவே நாங்கள் அது பல வழக்குகளை விசாரிக்கவில்லை என்று தமிழக அரசு சொல்லக்கூடாது என்பதை நான் வாதாடுகிறேன். கண்டிப்பா சார். அந்த பழைய கேஸையும் விசாரிக்கணும். அதுதான் விசாரிக்காங்க. ஏன் தமிழக அரசு விசாரிக்காம இருக்கு, தமிழக காவல்துறை விசாரிக்காம இருக்கு என்பதுதான் நான் கேட்கிறேன். இப்போ நிகிதா அவர்களுக்கு அந்த சப்போர்ட் பண்ற அந்த ஐஏஎஸ் அதிகாரி, டெல்லியில இருக்க அதிகாரி யார் தான் சார் அவங்க? அவங்களோட பேர் வெளியே வர வாய்ப்பு இருக்குமா? இல்ல அவங்களே இந்த கேஸ்ல வந்து சேர்க்க வாய்ப்பு இருக்குமா சார்? முறையான விசாரணை எது நடந்தாலும், யார் பின்னே இருந்தாலும், அது ஐஏஎஸ் இருக்கட்டும், ஐபிஎஸ் இருக்கட்டும், ஐஎஃப்எஸ் இருக்கட்டும், இல்ல அரசியல்வாதிகளா இருக்கட்டும், வெளியே வந்துடும். நேர்மையான விசாரணையின் மூலமாக தான் அது வெளியே வர வேண்டும் என்பதுதான் எங்களை போன்ற நபர்களுக்கு அக்கறை இருக்க தவிர நாம் வந்து அரசியல் ரீதியா ஜோசிய சொல்ல விரும்பல. நம்ம ஜோசியக்காரர் கிடையாது. அதனால லெட் இட் கம் அவுட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். அலிகேஷன் வந்திருக்கு. அந்த அலிகேஷன் ரைட்டா தப்பான்னு வந்து எவிடன்ஸ் மூலமாக அவர்கள் கேதர் பண்ற இன்வெஸ்டிகேஷன்ல காட்டுட்டோம். மக்கள் அதுக்கப்புறம் பேசுவோம். பட் நாங்கள் பொறுமையாக பார்த்து கொண்டே இருப்போம் என்று நினைக்காதீர்கள். பொறுமையாக இருக்கிறோம் என்ற காரணத்திற்காக தான் நான் கேட்கிறேன் தமிழக காவல்துறையை, நீங்க ஏன் நிகிதாவுடைய பழைய வழக்குகளை நீங்கள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளவில்லை என்று. சில பேர் பேசியிருக்காங்கல்ல, ஏன் அமைதியாக இருக்கிறீர்கள்? அப்ப மறைப்பதற்கு ஏதோ இருக்கா என்ற கேள்வி எழும்புகிறது. சிபிஐ வந்து இப்போ நிகிதா கேஸ் வந்து விசாரிக்க கையில எடுத்திருக்காங்க. இப்ப நிகிதா நிஜமாலே குற்றவாளி, இது வந்து பொய்யான கம்ப்ளைண்டா இருந்தா அப்போ அந்த அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க வாய்ப்பு இருக்கு சார்? இது வந்து விசாரணை தொடர வேண்டும். முழுமையாக அவர்கள் சொன்னது பொய்யா இல்லையா போன்ற விஷயங்கள்லாம் வந்த பிற்பாடுதான் வழக்கினுடைய தன்மையை பேச வேண்டும். அதுக்கு மேல் நம்ம பேசுறது இந்த நேரத்துல வந்து என்னை பொறுத்தவரை சரியா இருக்காது. அஜித்குமார் அவர்களுடைய கேஸுக்கு வந்து ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கும் நம்ம எல்லாமே நம்புவோம் சார். ரொம்ப நன்றி சார். நன்றி 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 நன்றி. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile.